கவர்மெண்ட்டுக்கு கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? கவர்மெண்ட்டுக்கு சர்ச்சுக்கு அப்படி சம்பந்தம் கிடையாதோ, கவர்மெண்ட்டுக்கு மஸ்ஜிதுக்கு அப்படி சம்பந்தம் கிடையாது. அது மாதிரி தான் உலேமாக்களுக்கு நிதி நீங்க கொடுக்குறீங்க, அதனால மஸ்ஜித் எடுத்துக்கிடுவீங்களா? நோன்பு காலங்களில் கஞ்சி கொடுக்குறீங்க, நீங்க எடுத்துக்கிடுவீங்களா? சர்ச்சுகளில் வந்து நீங்க பயணம் போறதுக்கு நீங்க உதவி கொடுக்குறீங்க, நீங்க இஸ்ரேல் போறதுக்கு மத்தவங்க போறதுக்கு, ஜெருசலேம் போறதுக்கு மத்தவங்க, நீங்க வந்து சர்ச் எடுத்துக்கிடுவீங்களா? யார் உங்களை தடுக்கிறா? நாங்க 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு வரவங்க வாங்கன்னு சொல்லி பிராமணர்கள் அல்லாத நீ அது முதல்ல உங்க வேலை கிடையாதுங்க. நான் சொல்றேன், சர்ச்சில் வந்து ஒரு அநீதி இருக்குங்க. நான் உள்ள போய் நான் நீதி சரி பண்ண முடியுமா? நீங்க போய் பண்ணுங்க பாப்போம். அநீதியா இருந்தாலும் அவங்க பண்ண முடியாது. முதல்ல இதே போய் பாருங்க, ஒரு ஆபரேஷன்ல டாக்டர் தப்பா பண்ணிட்டாருங்க. ஒரு ஆபரேஷன் டாக்டர் போலீஸ்காரர் போய் ஆபரேட் பண்ணிடுவாரா? பதில் சொல்லுங்க சார். முதல்ல இது உங்க வேலை கிடையாது. இன்னார் வரலாம் இன்னார் வரக்கூடாதுன்னு ஒரு வேலை ஃபாதர் ஆக கூடாது அப்படி இருக்கு 100 இடங்கள்ல. அது அப்புறம் வேற விஷயம். நீங்க பெண்கள் போகிற மசூதி ஒண்ணு காட்டு. இங்கேயும் கேட்போம் சார், பெண்களை அர்ச்சகர் ஆக்கணும்னு கேட்போம், அங்கேயும் ஓதுவார் ஆக்கணும்னு கேட்கல சார். ரெண்டுமே கேட்போம் சார். நான் சொல்லுங்க சார், நான் வந்து ஜாதி வாரியா இருக்கக்கூடிய சர்ச்சில் நான் அடையாளம் காட்டிடுவேன். என்னுடைய வேலை சரி செய்வோம், காட்டுங்க, சரி செய்வோம், எல்லாத்தையும் சரி செய்வோம். ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு சொல்லுங்க, ஒரு அமைச்சர் சொல்லுவோம் சார். ஒரு விஷயத்தை சரி செய்யறதுக்காக இன்னொரு தப்பிச்சுக்க முடியாது. கமலஹாசன் படத்துல சொன்ன மாதிரி தான், எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இங்க சரி ஒண்ணு பிரச்சனை, நம்ம ஏற்க மாட்டேன்னு சொல்லி பாப்போம். இங்க ஏற்கனவே இருக்குதுன்ற நான் உங்களுக்கு சொல்றது காதுல. ஒண்ணு, இது உங்க வேலை கிடையாது. 2, இங்க அனைத்து ஜாதி ஏற்கனவே இருக்கிறாங்க. 3, ஆகமபடி இருக்கக்கூடிய கோயில்கள் ஆகமபடி தான் நடக்கும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட். அப்ப இங்க மட்டும் என்ன நியாயம் இருக்கு? அப்ப எப்படி பக்கத்துல தெலுங்கு ஆந்திரால எப்படி ஒரு தெளிவு வருது? அப்ப நீங்க இந்த வேலையே உங்களுடைய வேலை கிடையாது. அந்த வேலையை செஞ்சுட்டு அதுல பெருமைன்னு சொன்னா இது அத்துமீறல், உங்களுடைய வரம்பு மீறல், உங்களுடைய ஏரியாலே இல்லை, ஜூரிஸ்டிக்ஷன்லே இல்லாத விஷயம். நீங்க நான் ஜியரை நியமிக்கிறேன்னு கிளம்புறீங்க, பூஜாரிகளை நியமிக்கிறேன். இது எங்க இருக்கு உங்களுடைய சட்டத்துல? நீங்க யாரு? முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா உட்காந்துருக்கீங்க. அதோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட வேலை என்ன? கணக்கு வழக்கு பார்க்கறது. கணக்கு வழக்குல அரங்காவலர் தான் பார்க்கணும். அரங்காவலர் தப்பு பண்ணான்னு அதை செக் பண்ண வேண்டியதான் கணக்கு வழக்கு. ஆடிட்டர் தான் எக்ஸாக்ட் உதாரணம். ஆடிட்டர் வந்து கையெழுத்து போட்டு உங்க ரிப்போர்ட் சரியா இருக்குன்னு சொல்றாருங்கனால நீங்க ஏதோ முறையீடு பண்ணா காட்டி கொடுக்கணுங்கிற ஒரு வேலைங்கனால நீங்க வந்து ஓனர் ஆயிட முடியுமா? என் கம்பெனி இருக்கு, என் கம்பெனிக்கு நான் ஒரு ஆடிட்டர் வச்சிருக்கிறேன், அந்த ஆடிட்டருக்கு எல்லா கணக்கு வழக்கும் தெரியும், அதனால அவர் ஓனரா? எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஆடிட்டர் எப்படி ஓனர், ஒரு கணக்கு பிள்ளை எப்படி ஓனர் ஆவாரு? அப்புறம் நான் கணக்கு பிள்ளையா இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும். நீங்க உள்ள வந்து வீட்டில் 4 விஷயம் தலையிடுவீங்க, நம்ம கணக்கு பிள்ளையை நம்ம அலோவ் பண்ணுவோம். அப்போ டபக்குன்னு கொத்துச்சாவி எங்க இருக்கு, நான் தான் வீட்டு ஓனர்னு சொல்லுவீங்களா? அப்புறம் நான் தான் குடும்ப தலைவர் யாருன்னு சொல்லுவேன், நான் தான் குடும்பத்தில் இளையவர் யாருன்னு சொல்லுவேன், நான் தான் யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? தட் இஸ் வாட் அறநிலைத்துறை இஸ் டூயிங். அவங்களுடைய அரசாங்கம் அவங்க வந்து அறநிலைத்துறை மூலமா அத்துமீறி கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. அதன் மூலமா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அறநிலைத்துறையுடைய வேலையே அர்ச்சகர் கிடையாது. அறநிலைத்துறையுடைய சட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, அதுக்கும் அர்ச்சகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. கோவிலில் 2 உண்டு, ஒன்று உள்துறை, இன்னொன்று வெளித்துறைன்னு சொல்லி உண்டு. புரியுங்களா? 2 உள்துறைங்கிறது வந்து சடங்கு, சம்பிரதாயம், ஆகமம், பூஜை, புனஸ்காரம், அர்ச்சனை, கும்பாபிஷேகம் இது தொடர்பானது. வெளிவிவகாரங்கள் தான் நிலம், சொத்து, வாடகை, குத்தகை, ஆள் போகிறது, தாசில்தார், வெளியே போகிறது, இதெல்லாம். இதை தவிர மற்றதெல்லாம் வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுடைய வேலை வந்து பொதுத்துறையில் வெளித்துறை தான் அவங்களுடைய வேலை. ஆக்சுவலாக அதுவுமே செய்யக்கூடாது, மற்ற மதங்களுக்கு கிடையாது, வேறு இடங்கள் கிடையாது. ஆந்திராவில் இன்றைக்கி ரொம்ப தெளிவான பார்வை வந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி தான் இங்கே இருந்திருக்கும், அது மாதிரி தான் உருவாக்கப்பட்டது. அந்த நான் வந்து அறநிலைத்துறை சட்டத்தில் நான் பிழை காண மாட்டேன், அதில் வந்து ரொம்ப சரியாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதன் மூலமாக இவர் நுழையக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு வாடகை வீடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், வீடு பூரா சொந்த வீடுமா நினைக்கிற ஒரு போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது. அதன் மூலமாக அவர் வந்து உள்துறையில் தொடர்ந்து தலையிட்டு இருக்கிறாங்க. அர்ச்சகர் நியமனம்ங்கிறதே அறநிலைத்துறைக்கு சம்பந்தமில்லாத விஷயம். அறநிலைத்துறை சட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அர்ச்சகர்கள் வந்து நியமனத்தை நாங்கள் பார்த்துருவோன்னு இருக்குன்னு காட்டு. அர்ச்சகர் நியமனம் அங்கங்கே நடக்கக்கூடியது. அந்தந்த ஆகமங்கள் என்னப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இது சேஷமால் கேஸ் உட்பட உச்சநீதிமன்றம் உட்பட பல முறை சொல்லப்பட்ட விஷயம். பெசன்ட் நகர் விநாயகர் கோயிலில் உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம். அறநிலைத்துறைக்கு கோயில்களில் வேலையே கிடையாது. முதல் பாயிண்ட், அறநிலைத்துறைக்கு கோயில்களில் வேலையே கிடையாது. முறைகேடு நடந்தால் அதில் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டு விளக்கத்தில் திருப்தி இல்லாமல் போய் அப்படி ஒரு முறைகேடு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் அதிகபட்சமாக 5 வருஷம் அந்த கணக்கு வழக்குகளை சரி பண்ணிட்டு திரும்ப அவங்களுக்கே கொடுக்கணுங்கிறது அறநிலைத்துறையுடைய வேலை. இதை வந்து நான் சொன்னால் வந்து உள்நோக்கத்தோடு சொல்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்புறம் உங்களுக்கு அர்ச்சகருக்கு என்ன வேலை? செய்கிறதே வந்து உங்களுடைய ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு வேலை, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு வேலை. அதை செஞ்சு போட்டு அதில் பெருமிதம் வேறு சொன்னீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட்டு, உங்கள் அறநிலையத்துறை நீங்கள் அத்துமீறிக்கலாம். இதில் வந்து யாருக்கு கோயில் பட்டர்களுக்கே பல பேருக்கு தெளிவு கிடையாது. அவங்களே வந்து நம்ம அறநிலைத்துறை கோயில் கவர்மெண்ட் கோயில் சொல்லுவாங்க பல இடங்களில். நான் போய் சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லாதீங்க, கவர்மெண்ட் கோயில் கிடையாதுங்க, கவர்மெண்ட் கட்டின கோயிலாங்க, நீங்கள் எப்படிங்க? அவங்க அர்ச்சகர்களுக்குள்ளே ஒரு வழக்கு வந்துருச்சு. அவங்க சொல்லி கவர்மெண்ட் கோயில் முடிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு. ஆகம விதிப்படி ஒரு கோயில்களில் அர்ச்சகர் நியமிக்கலாம்னு அறநிலைத்துறை சட்டத்தில் எங்கே சொல்லுங்க, வேற ஒன்றுமே கேட்க வேண்டாம். உங்களுக்கு புரியுதுங்களா? பட்ஜெட் போடுறதுக்கான அலகேஷன் அதிகாரம் கவர்மெண்ட் அது தனி சட்டமாவே கொண்டு வந்தாங்கல்ல, அனைத்து சாதியினர் அப்படி கொண்டு வர முடியாது இல்லைங்க. அது வந்து நிறைவேற்றிட்டாங்கல்ல சார். இல்லைங்க, நீங்க சட்டமன்றத்தில் நீங்க இன்னும் போட்டு அதை தாங்க சேலஞ்ச் பண்ணி ரொம்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குங்க. அர்ச்சகர் தடையெல்லாம் இன்னும் நீங்க பார்க்கலங்க, நீங்க தெரியலங்க. அவர் ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க. ஆகம விதிப்படி உள்ள கோயில்கள்ல ஆகம தான் பிரிவையில் ஆகும். இதுதான் இன்னைக்கு சட்டம்.